என்னம்மா இப்படி அபாண்டமா பேசுற? ஒரு பொம்பளை பிள்ளை எப்படிமா சாப்பாட்டுல விஷத்தை கலப்பா? ஓஹோ, அப்போ நீங்க கூப்பிட்டு விசாரிக்கிற நான் பொண்ணு கிடையாதா? இத பாருமா, நான் பெரிய வீட்டுக்கு தான் தகவல் கொடுத்து விசாரணைக்கு வர சொன்னேன். ஆனா நீ வந்திருக்க. ஆமா, நான் வராம வேற யார் வரணும்? நான் உரிமையோட தான் வந்திருக்கேன். மாமா ஹாஸ்பிட்டல்ல நினைவே இல்லாம படுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல ஒரு புகார் வருதுன்னா அவர் சார்பா நான் தானே வந்து பதில் சொல்லணும். அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முத்தரச மாமா வேற, நான் வேற இல்லங்க. ஏன்னா நான் தான் மாமாவை கட்டிக்க போறவன். இது ஊருக்கே தெரியும் போது உங்களுக்கு தெரியாதா என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. மாமா இருக்கிறப்போ எங்க வீட்டை பத்தி ஏதாவது புகார் பஞ்சாயத்துக்கு வந்திருக்கா? இதுல இருந்து உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிய வேண்டாமா? இந்த புகார் எவ்வளவு பொய்னு. இங்க பாருங்க, திரும்பி திரும்பி நமக்குள்ள பேசிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. வெண்ணிலா கொஞ்ச நாளா எப்படி பித்து பிடிச்சி அலைஞ்சாலும் இந்த ஊருக்காரங்க பாத்துட்டு தானே இருந்தாங்க. எல்லாரும் இப்படியே பாத்துருந்தா எப்படி? யாராவது முன்னாடி வந்து உண்மையை சொன்னா தானே பஞ்சாயத்துக்கு தெரியும். தலைவரே, முத்தரசு நல்லா இருந்த வரைக்கும் சுவேதாவை தானே கட்டிக்கிறதா இருந்தாரு. கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது சுவேதாவை கூப்பிட்டு பஞ்சாயத்துல நிறுத்துறது எந்த விதத்துல நியாயம்? அந்த வீட்டுல வெண்ணிலா வேலைக்காரி மாதிரி தானே இருந்தா. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு தானே அப்படின்னு முத்தரசு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்தாரு. அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு எப்படி நம்ம சுவேதாவை குத்தம் சொல்ல முடியும்? கிராமத்துல இருக்க பொண்ணுனா சூதுவாது தெரியாதவ, உண்மைதான் பேசும். பட்டணத்து பொண்ணுனா படிச்சவ, அவ பேசுறது பொய்யாதான் இருக்குன்னு இன்னும் எத்தனை நாள் தான் சொல்லிட்டு இருக்க போறீங்க? ஏதா இருந்தாலும் சரி, பஞ்சாயத்துல நல்ல முடிவா எடுத்து அப்புறமா சொல்லுங்க. ஏங்க இவ்வளவு பேசுறீங்களே, உங்க வீட்டுல உங்க சம்சாரத்துக்கிட்ட கேட்டு பாருங்க. நேத்து கூட உங்க வீட்டு வாசல்ல நின்னு, அக்கா ரொம்ப பயமா இருக்குக்கா, செத்துருவோம் போல இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இந்த பொண்ணு. கண்டிப்பா அது ஏதோ பித்து பிடிச்சதாங்க தெரியுது. இப்ப கூட பாருங்க, அந்த குழந்தைய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நிக்குது பாருங்க, ஏதோ பைத்தியம் மாதிரி. ஸ்வேதாக்கா, வீட்டுல தென்னரசு மாமா என்ன பண்ணாருன்னு தெரியுமா? ஏய், நீ பேசாத. ஊரை கூட்டி அவமானப்படுத்திட்டு என்கிட்ட இப்ப பேச வர சரியா? தென்னரசு மாமா தான் உனக்கு பிரச்சனைனா அத நீ முதல்ல ஏன் கிட்ட சொல்லிருக்கணும். அத விட்டுட்டு ஏன் பஞ்சாயத்தை கூட்டி அசிங்கப்படுத்துற? இல்ல ஸ்வேதாக்கா, நீங்க ஆஸ்பத்திரியில இருந்தீங்க. என்னம்மா, ஹாஸ்பிட்டல் ஃபாரின்லயா இருக்க பிளைட் பிடிச்சு வரதுக்கு? நீ நினைச்சிருந்தா எனக்கு ஒரு போன் பண்ணி நடந்தது சொல்லிருக்கலாமே. ஆனா நீ எதுவுமே சொல்லல. திட்டம் போட்டு அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணி பஞ்சாயத்து கூட்டிட்டு இப்போ அத இத பேசி என்ன சமாதானப்படுத்தலான்னு பாக்குறியா? இங்க பாருங்க, வெண்ணிலா மன ரீதியா ஏதோ ஆழமா பாதிக்கப்பட்டிருக்கா. அப்படி இருக்கும்போது குழந்தை அவகிட்ட இருக்கிறது கொஞ்சம் கூட சேஃப் இல்ல. மாமா வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இவ கையில மட்டும் குழந்தை இருந்துச்சு, அப்புறம் குழந்தை உயிருக்கு கண்டிப்பா கேரண்டி இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் வெண்ணிலா கையில குழந்தை இருக்கிறது இஷ்டம் இல்ல. ஊருக்கு அதுல இஷ்டம் இருந்தா விட்டு வைங்க. ஆனா நாளைக்கு முத்தரச மாமா வந்து கேட்டா ஊர்க்காரங்க எடுத்த முடிவுன்னு கண்டிப்பா சொல்லிடுவேன். அப்புறம் உங்க இஷ்டம். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. ருத்ராவ என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன்.
அதான் குழந்தைக்கும் நல்லது. சித்தி சித்தி நான் போக மாட்டேன் சித்தி. என்னமோம்மா நீ சொல்ற, ஆனா குழந்தைக்கு வெண்ணிலா மேல தானே பிரியம் இருக்கு. அவ தான் சாப்பாடு ஊட்டி விடுறா, பாத்துக்கிறா. ஊருக்கே இது தெரியுமா? அது பிஞ்சு குழந்தைங்க, அதுக்கு என்னங்க தெரியும்? வெண்ணிலா ருத்ராவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு இடுப்பிலேயே வச்சிருந்து பழக்கிட்டா ஒரு சின்ன குழந்தைக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குழந்தைய வெண்ணிலா கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. ஸ்வேதாக்கா, தயவு செஞ்சு என்ன வேணாலும் குத்த சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஆனா ருத்ரா மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. ருத்ராவை என்னால விட்டு தர முடியாது. பாத்தீங்களா, ஏதோ இவளே பெத்த பொண்ணு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா பாருங்க. முதல்ல குழந்தைய வெண்ணிலா கிட்ட இருந்து புடுங்குங்க. சித்தி நான் உன்னை விட்டு போக மாட்டேன் சித்தி. எனக்கு நீ வேணாம் சித்தி. சித்தி. பாருங்க ஒரு குழந்தைய அவ எப்படி மயக்கி வச்சிருக்கான்னு. ஏம்மா, இது பெரிய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு ஆளா முடிவெடுக்க முடியாது. கூட இருந்து முடிவெடுக்க வேண்டிய உபதலைவர்கள் 2 பேரும் இப்ப ஊர்ல இல்ல. அதனால நாளைக்கு மறுபடியும் பஞ்சாயத்தை கூட்டி ஒரு முடிவுக்கு வருவோம். இப்போதைக்கு குழந்தையோட பாதுகாப்பு கருதி குழந்தை வெண்ணிலா கிட்ட இருக்க வேண்டாம். சித்தி. இன்னைக்கு ஒரு ராத்திரி எங்க வீட்டுல இருக்கட்டும்னு முடிவு சொல்றேன். சித்தி நான் போக மாட்டேன் சித்தி. வேணாங்க, ருத்ராவை என்னை விட்டு பிரிச்சிடாதீங்க. பாவங்க அவ. முதல்ல குழந்தைய விட சொல்லுங்க. இப்படி கங்காரு மாதிரி தூக்கிட்டு திரியறா. இப்படியே பண்ணி ருத்ராவுக்கு நடக்கிறதே மறக்கடிச்சிருவா போல இருக்கே இவ. வெண்ணிலா, குழந்தைய விடுமா முதல்ல. சரிப்பா, பஞ்சாயத்து கலையட்டும். நாளைக்கு மறுபடியும் கூடி பேசலாம். அம்மா, ருத்ரா கூட்டம் அம்மா. இதோ பாருமா, நீ தைரியமா இரு. உன்கிட்ட தான் உண்மை இருக்கு. ஸ்வேதா கிட்ட எந்த நியாயமும் இல்லைங்கிறது அவ பேசும்போதே தெரியுது. குழந்தை உன்கிட்ட தான் திரும்பி வரப்போகுது. தைரியமா இருமா. எங்க போற? பஞ்சாயத்துல ருத்ராவை உன்னை விட்டு பிரிச்சுட்டாங்கன்னு எங்கேயாச்சும் போறியா நீ? என்ன விடுங்க, ஊரே எனக்கு எதிரா இருக்கு. யாருமே என்ன நம்பல. நான் போறேன்.
அத்தா உனக்கு இப்ப திருப்தியா? கடைசியில குழந்தையும் என்ன விட்டு போயிடுச்சு பாத்தியா? அவளுக்காக தானே நான் இத்தனை நாளா கஷ்டப்பட்டேன். அவளை பாத்துக்கணும், முத்து மாமா கிட்ட பத்திரமா ஒப்படைக்கணும்னு எவ்வளவு துடிச்சேன். மாமாவும் துணைக்கு இல்லாத நேரத்துல நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சமாவது என் நிலைமை உனக்கு புரியுதா? ருத்ரா கொஞ்ச நேரம் கூட என்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டா. அவ இப்ப எப்படி அழுது துடிச்சிட்டு இருப்பாளோ, என்ன பண்றாளோ, என்ன சாப்பிடுறாளோ தெரியலையே. மொத்த ஊர்க்காரங்களும் எனக்கு எதிரா இருக்காங்க. என்ன கண்டபடி திட்டுறாங்களே. நான் போய் ருத்ராக்கு விஷம் வைப்பேனா? நான் எப்படி எல்லாம் அவளை பார்த்து வளர்த்திருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நான் அவளை கொல்ல முயற்சி பண்ணேன்னு எல்லாரும் மனசாட்சி இல்லாம பேசுறாங்க. அவளை காப்பாத்துறதுக்காக இந்த ஊரை விட்டு போனா கூட பரவாயில்லன்னு வைராக்கியமா இருந்தேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சு. ருத்ராவை எப்படியாவது என்கிட்ட சேர்த்துரு. நான் உன்னை கடைசியா நம்புறேன். அப்படி மட்டும் ருத்ரா எனக்கு கிடைக்கல, மாமா வரதுக்குள்ள ருத்ராவை அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் கழுத்தை அறுத்துக்கிட்டு நான் இதே இடத்துல சேர்த்துருவேன். நான் இங்க இருந்து போக மாட்டேன். ருத்ரா எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன். என்ன பேசிட்டு இருக்க? கழுத்து எடுத்துருவேன். அது லூசு மாதிரி ஆத்தா முன்னாடி பேசுற பேச்சா இது? நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. ஆத்தா மேல நம்பிக்கை வை. எப்படி நம்பிக்கை வைக்கிறது? நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி இப்படி பேசுறீங்க? நான் என்னடி பாவம் பண்ண? நீ ஒரு பாவம் பண்ணல. சில நேரத்துல சாமி கொடுக்கற சோதனை எதுக்குன்னு தெரியாது வெண்ணிலா. அல்லாத வெண்ணிலா. ஏமா வெண்ணிலா, நடந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டமா. அவன் அவனுக்கு சாராயமும் கை நிறைய பணமும் கிடைச்சா பொம்பளைங்களுக்கு எதிராதாமா பேசுவான். நம்ம ஊருக்காரனுங்க விலை போயிட்டானுங்கன்றத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இத பாருமா, குழந்தைய பார்க்க முடியாம அழுது புலம்புற துக்கம் வேற யாருக்கும் புரியாதுமா. அது பொம்பளைங்களுக்கு மட்டும்தாமா புரியும். நீங்க பாருங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்கம்மா. வெண்ணிலாவை கூட்டிட்டு போய் ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைங்களையும் பார்த்து நியாயத்தை பேசுங்கம்மா. அதுக்கப்புறம் அவங்க பாத்துப்பாங்கம்மா. பொம்பளைங்க பொங்குனா பூமி தாங்காதுமா. இவங்க எல்லாம் ஏமாத்திரம். அதுக்கு பிறகு ஆத்தா பாத்துக்குவாமா. ஆத்தா துணையோட போம்மா. அவ துணையா நின்னப்பறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. இல்ல சாமி, எனக்கு எங்கேயும் போக பிடிக்கல. யார்கிட்டயும் போய் கெஞ்ச முடியாது. இந்த ஊரே எனக்கு எதிரா இருக்கு. நான் இங்கதான் இருக்க போறேன். ருத்ரா எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். இங்க பாரு வெண்ணிலா, பூசாரியா சொல்ற மாதிரி நம்ம போய் பேசணும்னா ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் உன் பக்கம் இருக்க நியாயத்தை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. நீ இப்படி அடம் பிடிக்கிறது சரியில்லை. போலாம் வெண்ணிலா, வா. எந்திரி வெண்ணிலா, எந்திரி, வா போலாம். வா வெண்ணிலா போலாம். எந்திரி. நாம சொன்னா கேப்பாங்களா? கேட்டுதான் ஆகணும். இதே நிலைமை நாளைக்கு அவங்களுக்கும் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? காசு கொடுத்தா எதை வேணாலும் செஞ்சிடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் இல்லங்கறத நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும் வெண்ணிலா. நீ வந்து தைரியமா ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் பேசு. கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பாங்க வெண்ணிலா. சரியா? வா. காமாட்சியக்கா, காமாட்சியக்கா. வெண்ணிலா, வாமா.
எனக்கு ஒரு உதவி வேணும். என்னாச்சு வெண்ணிலா? எதுக்கு இப்ப அழுகுற? என் முத்து மாமா ஆஸ்பத்திரியில இருக்கிற இந்த நேரத்துல தென்னரசு மாமா யாரோ ஒரு பொம்பளையோட வீட்டுக்குள்ள வந்து பயங்கர கலாட்டா பண்றாரு. அதே மாதிரி என்னையும் ருத்ராவையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்கக்கா. ருத்ரா மேல நான் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவளும் என் மேல ரொம்ப பிரியமா இருக்கா. இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அது குழந்தைய கொல்லணும்னு சாப்பாட்லயே விஷம் வச்சுட்டாங்கக்கா. என்னம்மா சொல்ற? ஆமாக்கா, இப்ப நான் பேசுறதெல்லாம் பஞ்சாயத்துல எடுபட மாட்டேங்குது. என்கிட்ட இருந்து குழந்தைய வேற பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னை விட்டு ருத்ரா பிரிஞ்சு போயிடக்கூடாதுக்கா. சரிம்மா, எனக்கு புரியுது. நான் என்ன வேணாலும் உதவி பண்றேன். நான் என்ன பண்ணணும்? அக்கா, நீ பாட்டுக்கு வேலைக்கு போயிட்ட. ஆனா உன் புருஷன் பஞ்சாயத்துல பண்ண ஆர்ப்பாட்டத்தை கேட்கணுமே. வெண்ணிலா பத்தி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டாருக்கா. உன் புருஷனை பத்தி உன்கிட்டயே தப்பா பேசிட்டேன்னு கோச்சுக்காதக்கா. ஊர்ல அவங்களுக்கு ஆதரவா பேசுறதுக்காக சாராயத்தையும் பணத்தையும் கொடுத்து கவுத்துருக்காங்கக்கா. மருதுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்கக்கா. உண்மையாவ சொல்ற? அதான் ஊருக்குள்ள மொத்த பேரும் பேசிக்கிறாங்களேக்கா. உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா இன்னைக்கு ராத்திரி உன் புருஷன் எப்படி வராருன்னு பாரு. நடந்து வராரா இல்ல ஆடிக்கிட்டே வராரான்னு பார்த்தாலே உனக்கு புரிஞ்சிரும்ல. நல்லா ஆடிக்கிட்டு கை நிறைய பணத்தோட வந்தா உனக்கு தெரிஞ்சிரும்ல. அவரு செய்யற ஒரு நாள் வேலைக்கு 5000 10,000 தருவாங்களா? இத பாரு காமாட்சி அக்கா, சித்தியாவே நினைச்சுதான் வெண்ணிலா ருத்ரா கூட இருந்திருக்கா. அந்த குழந்தைய பிரிக்கிறதுக்காக வாங்கின காசு பாவ காசுக்கா. உன் குடும்பத்துக்கு அது வேணாக்கா. அது மட்டும் இல்லக்கா, நாளைக்கு பஞ்சாயத்துல உன் புருஷனை வெண்ணிலாவுக்கு ஆதரவா நீ பேச வைக்கணும். அதுதான்க்கா வேணும். அப்படி மட்டும் அவர் பேசிட்டாருன்னா வெண்ணிலாவுக்கு கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும்க்கா. அப்படி போகுதா கதை? இன்னைக்கு அந்த ஆளு வரட்டும். நீங்க சொல்றது மட்டும் நிஜம்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் அந்த ஆளு. வெண்ணிலா, நீ கவலைப்படாம போ. என் புருஷன் வரட்டும். அந்த ஆளு மட்டும் காசு வாங்கியிருந்தா உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். அந்த ஆளு எப்பவும் இனிமே ரோட்ல தூங்குற மாதிரி பண்ணிடுறேன்.